மிகுந்த எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் நடைபெறுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எனக்கும் பேசுற வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்துடைய மகத்தான செயலாளர், தலைமை கழகமும் தலைவரும் இளைய தலைவரும் எதை சொன்னாலும் அதை உடனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலாளர், ஏன் இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்னையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் தளபதி அமைத்த கலைஞர் நினைவகத்தை தென்காசியில் அமைத்து காட்டி தொடர்ந்து 40 நாள் நிகழ்ச்சி நடத்தி தான் கலைஞரின் உடன்பிறப்பு என்பதை நிரூபித்து காட்டிய மாவட்ட பொருளாளர் அண்ணன் ஜெயபாலன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஐயா சுபோதிக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டம் பேசியிருக்கிறோம், கருத்தரங்கம் பேசியிருக்கிறோம், பட்டிமன்றம் பேசியிருக்கிறோம். எல்லா மாவட்ட செயலாளரும் தெரியும், எல்லா மாவட்ட பொறுப்பாளரும் தெரியும், எல்லா அமைச்சரையும் தெரியும். ஆனால் தலைமை கழக அறிவித்ததற்காக 40 நாள் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்திய ஒரே மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஜெயபாலன் என்பதை இங்கு பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் வந்தது பார்த்தேன், 800-1000 அக்கா உட்கார்ந்து இவங்கெல்லாம் எப்ப பேசி முடிச்சு, இந்த வெள்ளையாகிற பையன் எப்ப பேசி முடிச்சு, அந்த மீசக்காரர் எப்ப பேசி முடிச்சு, நம்மளை எப்ப அதானே யோசிக்கிறீங்க. நான் இப்ப அவ்வளோ நேரம் பேசினாங்க, நாடகத்தையாவது பார்க்க விடுவானுங்களா விடமாட்டானுங்களா? வீட்டுல வேற போய் தோசை சொன்னோம், வீட்டுக்காரர் தேடுவார், பேத்தி வேற காத்துன்னு இருக்கோன்ட்டு. எங்க மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரு துணை தலைவர்லாம் எவ்வளவு செலவு பண்ணி கூட்டம் போட்டு உங்களெல்லாம் வர வச்சு உட்கார வச்சு உங்களை சிரிச்சு சந்தோஷப்படுத்தி யோசிக்க வச்சு அனுப்பலான்னு பார்த்தா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அசைவே இல்லை. சில இடத்துல பொம்பளைங்க அதிகமா இருந்தாங்கன்னா, தாய்மார்கள் அதிகமா இருந்தாங்கன்னா பேசுவாங்க, இங்க அது கூட இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் வர சொல்ல குமுதன்னு ஒரு புக்கை படிச்சேன். அந்த புக்கில் போட்டிருந்தான், யார் அதிகமா கை தட்டுறாங்களோ அவங்க தான் நீண்ட காலம் வாழ்வாங்கன்ட்டு. இப்ப நீங்க நீண்ட காலம் வாழணும்ல, அப்ப என்ன பண்ணணும்? அந்த பின்னாடி இருக்கிற சகப்பு கலர் புடவைக்க தட்டவே மாட்டேங்குது. அது இன்னொரு துணுக்கு செய்தி போட்டிருந்தான், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்ட்டு. நான் அப்படி ஆவேசமெல்லாம் பேச மாட்டேன், பேசுறதுக்கெல்லாம் முன்னாடி பேசலாம் போயிட்டாங்க. கருத்தோட பேசுறதுக்கு ஐயா சுபவி இருக்கிறார், நம்ம அப்படி ஜாலியா பேசுவோம். ஒரு 20 நிமிஷம், எனக்கு 9:45 பஸ், இப்பயே சொல்லிடுறேன். ஒரு 20 நிமிஷம் சும்மா ஜாலியா, எப்படி கையல் நாடகத்துல கையலுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது சித்தப்பா பண்றான் தெரியுமா? கரெக்டா? அந்த கையல் சித்தப்பா தான் எடப்பாடி பழனிசாமி. புரிஞ்சிச்சா? நீங்க உடனே கேட்கலாம், அப்ப கையில கொலை பண்ண பார்த்த டாக்டர் யார் தம்பின்னு? அவர் தான் நரேந்திர மோடி. நமக்கு இப்படி சொன்னாதான், ஏன்னா 6 மணிக்கு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சோம்னா நைட்டு 10:30 மணி வரைக்கும் மாமியார் டீ கேட்டா கூட இன்ட்ரோல தான் தருவோம். அப்படியே மிஸ் ஆனாலும் இப்ப செல்போன் வந்துருச்சு, நைட்டு போட்டு நடந்ததெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒன்றி போயிட்டோம். கையலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா எங்க அம்மா எழுதுனுக்குது, ஏன் அது நாடகம் யாருன்னா கேட்க மாட்டேது. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அடிபட்டுடுச்சு இல்ல? நம்ம அந்த அளவுக்கு ஒன்றி போயிருக்கிறோம். ஆனால் பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு 20 வருஷம் முன்னாடி 94, 95 இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பாத்திருப்பீங்க. டிவி எத்தனை பேர் வீட்டுல இருந்தது? பஞ்சாயத்து ஆபீஸ்ல டிவி இருக்கும், ஞாபகம் இருக்கா? பஞ்சாயத்து ஆபீஸ்ல டிவி பார்த்தவங்க கை தூக்குங்க. ஒளியும் பார்த்தவங்க, ஜுனூன் பார்த்தவங்க, கரெக்டா? பஞ்சாயத்து ஆபீஸ்ல டிவி பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் டிவியை கொண்டு வந்து சேர்க்க இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எல்லா வீட்லயும் டிவி இருக்கு. இன்னைக்கு அதுவே இல்லைன்னா கைபேசி வந்துச்சு, ஆண்ட்ராய்டு போன் வந்துருச்சு, இப்ப இன்ஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு முன்னேறிட்டோம். இங்க சாதனை எல்லாம் சொன்னாங்க, எவ்வளவு சாதனை பண்ணிருக்கோம், இப்படி ஒரு ஆட்சி பாத்தீங்களான்ட்டு. அந்த சாதனை பண்ண காரணத்தினால்தான் உதிக்கா இந்த பேரூராட்சியில் கூட உதயசூரியன் உதித்திருக்கிறது திமுகவின் கோட்டை என்பதால். ஜெயபாலன் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பேற்றார். அவர் மாவட்ட பொறுப்பாக பொறுப்பேற்ற பிறகு அவர் கால்படாத கிளை கழகங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாவட்டம் முழுவதும் சுட்டு சுழந்து இந்த இயக்கத்தை நீங்க வலிமையாக மாற்றிருக்கிறார் சொன்னால் என்ன காரணம்? ஆட்சி கொண்டோம் 3 வருஷம் ஆயிடுச்சு, 4வது வருஷம் நடத்திட்டு இருக்கோம். எல்லாம் சொல்றான்
அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாஸ் சொல்கிறார், இன்னும் 13 அமாவாசை பொறுத்திருங்கள், அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வந்து பைத்தியக்காரா எழுதி வைத்துக்கோள், இன்னும் 20 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் யாரால மாற்ற முடியாது. அமாவாசையா இன்னைக்கு அதிமுக அமாவாசையா மாறி இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது. கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்போம், பார்த்தோம்ல, பார்த்தோமா இல்லையா? அந்த இருக்கிற 2 காமெடியை மறக்கவே முடியாது. ஒண்ணு வாழைப்பழம், இன்னொன்னு சகப்பு கலர் காரை செந்தில கவுண்டர் பண்ணி தள்ளின்னு போவாங்க. கரெக்டா? அப்ப ராமராஜன் டென்ஷன் ஆகி கேட்பாரு, என்னன்னு இந்த காரை வச்சுட்டு வித்து தொலைய கூடாதான்ட்டு. என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு பட்டியல் போடுவார். போட்டு சொல்லுவாரு, இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிட்டு இருந்ததுன்னு. செந்தில் காதுல போய் கேட்பார், இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுன்னுக்கிறான்ட்டு. அவர் பலால் ஒரு அறை கொடுப்பார். அந்த மாதிரி இப்ப அதிமுக யாரு வச்சுன்னுக்கிறான்னு அதிமுக தெரியாது. அதிமுக யாரு வச்சு அதிமுக தெரியாது. ஒரு இல சசிகலா கிட்டக்குது, ஒரு இல ஓபிஎஸ் கிட்டக்குது, எடப்பாடி காம மண்டம் பூச்சி நிக்கிறாரு. அது ஒட்டுமா ஒட்டாதானே தெரியல. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அடுத்த முறை 10 தொகுதி நீ ஜெயிக்கிறியான் பார், 200 தொகுதியில் திமுக கூட்டணி அமோகத்தி வரும். சாதாரண விஷயமா? இன்னைக்கு அதிமுக ஏன் தேஞ்சு போச்சு? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா காப்பாற்றிய கட்சி, ஜானகி அம்மையார் விட்டு கொடுத்த கட்சி. அதிமுக தேய்ந்து போயிருக்கிறது. பெரியவர்களே, தாய்மகளே, இந்த பொதுக்கூட்டம் பேசுகிற இந்த வேளையில் பெருமையோடு சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆரம்பித்து 75 ஆண்டு காலத்தை கடந்திருக்கிறது. பெருமையோடு சொல்கிறோம். கலைஞருடைய 100 விழா, கலைஞருக்கு 100 வயது கடந்திருக்கிறது. திமுகவுக்கு 75 ஆண்டு காலம் கடந்திருக்கிறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, இங்க இருக்கிற ஒவ்வொரு திமுக தொண்டரும் இன்னும் பெருமையோடு சொல்வோம், மாவட்ட பொறுப்பாளர் அதன் ஜெயபாலன் அமைச்சர் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, மேல இருக்கிற யாரும் எம்பி எம்எல்ஏ மந்திரி கிடையாது. ஆனால் எங்க இருக்கிற ஒரே பெருமை என்ன தெரியுமா? பிச்சைக்காரனாக செத்தாலும் திமுக கட்சிக்காரனாக சாக வேண்டும் என்ற ஒரே பெருமைதான். இங்க எத்தனை பேர் மந்திரியாவும் தெரியுமா? யாரும் எம்எல்ஏ ஆகும் தெரியுமா? இந்த கட்சிக்கு உழைத்த எதிர்பார்ப்போடு வந்தானா? இல்லை. ஆட்சியில இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் கருப்பு சிவப்பு வேஷ்டியை கட்டி கொண்டு வருவன் தான் திமுக தொண்டன். 75 ஆண்டு காலம் திமுகவுக்கு வயது. பெரியவர்களை, தாய்மார்களே, இங்க நிறைய இளைஞர்கள் கூடியிருக்கிறீர்கள். ஒரு செய்தியை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவின் தேசிய கட்சியாக 6 கட்சி இருக்கிறது, மாநில கட்சியாக 6000 கட்சி இருக்கிறது. தேசிய கட்சி 6 கட்சி, மாநில கட்சி 6000 கட்சி. தேசிய கட்சியா காங்கிரஸ் இருந்தது, 4 சின்னம் மாறிவிட்டது. ரெட்ட மாடு இருந்தது, ஒட்ட மாடு இருந்தது, ராட்டம் இருந்தது, இப்ப கையில வந்து நிக்குது. ஜனசங்கம் இன்னைக்கு இருக்கிற ஆளுகிற பாஜக. 82க்கு முன்னால் ஜனசங்கம், அப்போது வேறு கட்சி, வேறு சின்னம், இப்பொழுது வேறு சின்னம். சமாஜ்வாடி கட்சி தேசிய கட்சி, சின்னம் மாறியது. பொது உடைமை கட்சி 2ஆக உடைந்தது, சின்னம் மாறியது. இந்தியாவில் 6 தேசிய கட்சி, 6 தேசிய கட்சியும் ஆரம்பிக்கப்பட்டிருந்த சின்னம் இப்போது இல்லை, மாறிவிட்டது. இந்தியாவில் 6000 மாநில கட்சிகள் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அவருக்கு கொடுத்த முதல் சின்னம் என்ன தெரியுமா? யானை. 91 பண்டூட்டி ராமச்சந்திரன் யானை சின்னத்துல ஜெயிச்சாருன்ட்டு சட்டமன்றத்துக்கு யானையிலேயே போனார். தாமரக்கணி விட்டாரு ஒரு அறை ராமச்சந்திரன், யானை ஜூக்கு போயிடுச்சு, ராமச்சந்திரன் வீட்டுக்கு போயிட்டாரு. பாமக சின்னம் பறிக்கப்பட்டு யானை ஜூக்கு போயிடுச்சு, மாம்பழம் கொடுத்துட்டாங்க. நம்முடைய கூட இருக்க தோழமை கட்சி இயக்கமான வைகோ ஆரம்பிக்கிற போது அவருடைய சின்னம் கொடை. நம்ம கிட்ட வந்துட்டார், இன்னைக்கு பொம்பரமா மாறிடுச்சு, சின்னம் மாறியது. இன்னைக்கு ஆண்டு எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக, எம்ஜிஆர் மாயத்தேவர் தலைமையிலே பெயர் கட்சியை பதிவு செய்தார், இரட்டைலையை வாங்கினார், 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். இலை முடக்கப்பட்டது, அதிமுக 2ஆக உடைந்தது, தக்காளத்தி சண்டை வந்தது, ஜானகி அம்மையாருக்கு இரட்டைப்புறா கிடைத்தது, ஜெயலலிதாவுக்கு சேவல் கிடைத்தது. இது ஏன் சொல்றேன்னா, இந்தியாவில் 6 தேசிய கட்சி சின்னங்கள் மாறியது. தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் வாங்கிய சின்னம் வேறு, இப்போது வச்சிருக்கிற சின்னம் வேறு. ஆனால் 1949 மேதையெல்லாம் மேதை என்று சொன்ன அறிவாசன் அண்ணாவால் துவக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம்
57 துவங்கப்பட்ட உதயசூரியனை 2024 வரையில் எந்த கொம்பனாலும் முடக்க முடியாமல் 75 ஆண்டு காலம் ஒரே கொடி ஒரே சின்னம் உண்டு வீரநடை போடுகிற ஒரே இயக்கம் திமுகவை தவிர வேறு இயக்கம் அல்ல. எவ்வளவு சோதனைகள்! இன்னைக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 20 மேயர்கள், திமுக ஆட்சி கோட்டையில் இருக்கிறது. சாதாரணமா வந்ததா? சிந்திய வேர்வை, பட்ட கஷ்டம், வாங்கின உத, பார்த்த ஜெயிலு. பெரியவர்களே, தாய்மகளே, திமுக ஒவ்வொரு முறையும் கோட்டைக்கு போது என்று சொன்னால் திமுக தொண்டனுடைய ஒவ்வொரு ரத்தமும் அதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆட்சியின் சாதனை பற்றி சொன்னார்கள். நீங்கள் அனுபவிக்காத சொல்ல போறதில்லை. எல்லாம் சொன்னாங்க, பேருந்தில் இலவசமாக போகிறோம், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மாணவருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். உன்னை சொல்ல மறந்து விட்டார்கள். பெருந்தலைவர் தர்பிட்டி தியாகராயரும், பெருந்தலைவர் காமராஜரும், எம்ஜிஆரும், கலைஞரால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டத்தை எல்லாம் மாற்றி ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 27 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டியை தந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். பெரியவர்களை, தாய்மகளை பேசுகிற நான் எதிர அத்தாட்சியை சொல்லுகிறேன். நானே படித்து தெரிந்து கொண்டதுதான். குறிப்பா 30 வயதில் இருக்கிற யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. இங்க இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, இந்த தொட்டி எப்படி வந்தது? யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? நீ தண்ணி குடிக்கிறோம், இவ்வளவு பெரிய தொட்டி இருக்கு, கம்பீரமா இருக்கு பார்க்கிறதுக்கு. யாரால் எப்படி எதிர் கொண்டு வரப்பட்டது? 1972 கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். அன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திலும் எந்த ஊராட்சியிலும் இது போல குடிநீர் தொட்டிகள் கிடையாது. அன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே நாள்ல 500 பேர் தமிழ்நாடு ஃபுல்லா மருத்துவமனை அனுமதிக்கப்படுகிறார்கள், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கொப்பளம் மாதிரி வருமா, 3 நாள கொப்பளம் வெடிக்கும், கொப்பளத்திலிருந்து நரம்பு மாதிரி வெளியே வரும், நூல் மாதிரி வெளியே வரும். வந்த 3வது நாள் அவங்க இறந்துருவாங்க. 72 500 பேர் 1000 பேர் அதிகமாயிட்டே போறாங்க. ஒண்ணுமே புரியல. கலைஞர் உடனே சாதிக் பாஷா கூப்பிடுறார். அப்போ ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் கூப்பிடுறார். கலைஞர் கூப்பிட்டு மீட்டிங் போடு, என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? 1000 பேருக்கு மேல அட்மிட் ஆயிட்டாங்க, 30 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, என்னன்ட்டு. அப்ப சுகாதாரத்துறை அதிகாரிகள் முதலமைச்சர் இடத்துல சொல்லுகிறார்கள், ஐயா தமிழ்நாட்டில் 18,000 கிராமம் இருக்கு, 18,000 கிராம மக்களும் குடிக்கிற தண்ணி எங்க குடிக்கிறாங்கன்னா ஏரியில, குளத்துல, குட்டையில இருக்கிற தண்ணி தான் குடிக்கிறாங்க. அந்த ஏரியில, குளத்துல, குட்டையில தான் நாயும் குடிக்குது, பன்னியும் குடிக்குது, கழுதையும் குடிக்குது. அந்த தண்ணி தான் குளிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, சமைக்கிறாங்க. அந்த தண்ணி இன்ஃபெக்ஷன் ஆன காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த வியாதி வந்திருக்குன்னு அதிகாரிங்க சொல்றாங்க. தமிழ்நாட்டில் மாநகரத்தை தவிர்த்து, நகராட்சியை தவிர்த்து 18,000 கிராமத்தில் குளத்துல, குட்டையில, ஏரியில தண்ணி குடிக்கிறதால இந்த வியாதி வருதுன்னு சொன்ன உடனே பெரியவர்களே, தாய்மகளே, ஒவ்வொரு தமிழனும் கடைசி வரையில் நன்றியோடு இருக்க வேண்டும். கலைஞர் உடனே சொன்னார், இனி தமிழ்நாட்டில் எந்த குக்கிராமத்திலும் யாரும் குட்டையில் போய் தண்ணி பிடித்து எடுத்து குடிக்க கூடாது என்று 18,000 கிராமத்திற்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்று சொல்லப்படுகிற மேல்நோக்கத்தின் குடிநீர் தொட்டியை கட்டித்தந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்த கலைஞர். திமுக ஆட்சியின் சாதனை. இன்னைக்கு அவருடைய பையன் வந்தார், பார்க்கிறோம். அண்ணன் பேசுற போது ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்தோம், விவசாயியே முதலமைச்சராக இருந்தார், ஆனால் விவசாயிகள் சரியா நன்மை கிடைக்கவில்லை, தலைவரும் தளபதிதான் செய்தார் என்று. ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். எம்ஜிஆர் முதலமைச்சர். எந்த எம்ஜிஆர் தெரியுமா? விவசாயி படவெளித்தார் இல்லையா, அந்த எம்ஜிஆர் முதலமைச்சர். எந்த விவசாயி? எம்ஜிஆர் டிராக்டர் ஓட்டினார், பார்த்திருப்பீங்க விவசாயி படத்துல. லதாவோடு சேர்ந்து நாத்து நட்டார். நட்டாரா? யார் கூட சேர்ந்து? லதாவோட சேர்ந்து நட்டார். படத்துல விவசாயி மாதிரியே இருப்பார். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார். அப்ப தமிழ்நாட்டு விவசாய சங்கத்துடைய தலைவர் பேர் நாராயணசாமி நாயுடு. என்ன பேரு? விவசாயிங்க இருக்கீங்களா? இங்க விவசாயி தானே, பம்பு செட் இருக்குல்ல. நாராயணசாமி நாயுடு போயிட்டு எம்ஜிஆர் மனு கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறாரு? எம்ஜிஆர் விவசாயி படம் நடிச்சவரு, விவசாயத்துடைய கஷ்டம் தெரிஞ்சவரு, அள்ளி அள்ளி கொடுத்து சிவந்த கரம், எம்ஜிஆர் கேட்டா கொடுப்பாரு நினைச்சுக்கிட்டு எம்ஜிஆர் போய் ஒரு மனு கொடுக்கிறார். அந்த மனுல என்ன போட்டிருந்ததுன்னா, ஐயா நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், விவசாயி படம் நடிச்சீங்க, டிராக்டர்லாம் ஓட்டுனீங்க, நாத்தெல்லாம் நட்டீங்க, விவசாயியோட கஷ்டம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்.
இப்ப என்ன பிரச்சனைனா எங்களால கரண்ட் பில் கட்ட முடியல. யார் சொல்றது? விவசாய சங்கத்துடைய தலைவர். எங்களால கரண்ட் பில் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகவே எங்களுக்கு யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைக்கணும். எவ்வளவு குறைக்க சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைக்க சொன்னார். எம்ஜிஆர் வாங்கி பார்த்தார், மனு படிச்சு பார்த்துட்டு சொன்னார், இவர் என்ன ஆசையில போனார்னா டிராக்டர் ஓட்டினாரு, நாத்து நட்டாரு, விவசாயம் நடிச்சாரு, பண்ணிட்டு வரண்டு போனாரு. எம்ஜிஆர் படிச்சு பார்த்துட்டு சொன்னார், அதெல்லாம் குறைக்க முடியாது, போயிட்டு வாங்கன்ட்டாரு. யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் சொன்னார். நாராயணசாமி நாடு என்ன சொன்னார், என்ன பண்ணார் தெரியுமா? மறுவாரம் சென்னையில் அண்ணா சாலையில கோமலம் கட்டிட்டு ஊர்வலமா போறாங்க ஐயா விவசாயிங்க. எம்ஜிஆர் குறைக்கல. இதுல இன்னொரு கொடுமை நடந்தது தெரியுமா? பழனி காவடி எடுத்துட்டு போறாங்கல்ல, பழனிக்கு போறாங்க தெரியுமா? இப்ப பழனி முருகன் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் ப்ளூ கலர் வேஷ்டி கட்டுறாங்க, காவி கலர் கட்டுறாங்க, கருப்பு கலர் கட்டுறாங்க. ஆனா முதல்ல 25 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா பழனிக்கு போறவங்க பச்சை கலர் வேஷ்டி கட்டுவாங்க. பழனிக்கு போறவங்க பச்சை கலர் வேஷ்டி கட்டி பச்சை கலர் துண்டு போடுவாங்க. நாராயணசாமி நாயுடு என்ன பண்றாரு? எம்ஜிஆர் ஆட்சியை கண்டிச்சு பழனியில ஆர்ப்பாட்ட மறியல் பண்றாரு. எம்ஜிஆர் என்ன பண்றாரு? அந்த ஆர்ப்பாட்டத்தை மறியலை ஒதுக்குறதுக்கு கேரளால இருந்து மலபார்ல இருந்து போலீஸ் கொண்டு வர்றாரு. ஒரு பக்கம் மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஒரு பக்கம் பழனி கோயிலுக்கு காவடி எடுத்துக்கின்னு பக்தர்லாம் வராங்க. வந்த போலீஸுக்கு விவசாயி யாருன்னு தெரியல, முருக பக்தர் யாருன்னு தெரியல. முருக பக்தரை விட்டு விவசாயியை விட்டு முருக பக்தரை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டான். சம அடி. காவடி தூக்கின்னு போனவங்களாம் அன்னைக்கு சத்தியம் பண்ணா முருக பக்தர் இனிமே பச்சை துண்டே கட்டுறது இல்லைன்ட்டு. ஆனா நாராயணசாமி நாயுடு ஆர்ப்பாட்டம் செஞ்சார், யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைங்கன்ட்டு. எம்ஜிஆர் குறைக்கல. எம்ஜிஆர் இறந்து போனார். 89 மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். நாராயணசாமி நாயுடு கூப்பிட்டாரு, என்ன கோரிக்கை வச்சீங்க? பெருசாலாம் ஒன்னும் வைக்கலைங்கயா, கரண்ட் பில் கட்ட முடியல, விவசாயத்துல லாபம் இல்ல, எல்லாம் கஷ்டப்படுறாங்க, யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைச்சிங்கன்னா எங்க கஷ்டம் நல்ல கஷ்டம் தீந்துரும் அப்படின்னாரு. கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு யார் யார் வீட்டுல பம்பு செட் இருக்கோ, யார் யாரெல்லாம் ஃப்ரீ கரண்ட்டுக்கு போய் சுவிட்ச் போடுறீங்களோ, அந்த சுவிட்ச் போட்ட தண்ணி பாஞ்சி வந்து கொட்டுது இல்ல, அதை பார்க்கிற போதெல்லாம் என் தலைவன் கலைஞருடைய முகம் ஞாபகத்துக்கு வர வேண்டும். கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? வாங்கி படிச்சு பார்த்தார். நாயுடு, யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைக்க சொல்லிருக்கீங்க, யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உத்தரவு போடுறேன், இனி தமிழ்நாட்டில் ஒரு பைசாவும் கட்ட வேண்டாம் என்று இலவச மின்சாரத்தை தந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்த போது. எப்படி பேசுறது? 5 நிமிஷம் பொறுத்து பேசினா வாங்க மாட்டாங்க. வர அதுதான் வர அப்டேட்ல இருக்கிறீங்க நீங்க. செம்ம. எதுல விட்ட? ஒரு பைசா இலவச மின்சாரம். இப்படி மேல், ஆமா, குடிநீர் தொட்டியாக இருந்தாலும், இலவச மின்சாரமாக இருந்தாலும், ரேஷன் கடையில் வாங்குற அரிசியாக இருந்தாலும் எல்லாம் தந்தது திராவிட மாடல் அரசு, திராவிட அரசு. நம்முடைய தலைவர் வந்தார், கொரோனாக்கு 4000 தந்தோம், பொங்கலுக்கு 1000 தந்தோம். பெரியவர்களை தாய்மார்களை பெருமையோடு சொல்லுகிறேன், இந்தியா டுடே ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை வெளியிட்டது, இந்தியாவில் இருக்கிற 30 முதலமைச்சர்லயே பெஸ்ட் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று இந்தியா டுடே பாராட்டியது. இப்போ சங்கிகளுக்கு அடுத்த எரிச்சல் என்னன்னா, பெரியாருக்கு அப்புறம் அண்ணா வந்தார், அண்ணாவோட கம்பெனி முடிஞ்சிடும் நினைச்சோம், கலைஞர் வந்தார். கலைஞருக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கலைஞருக்கு அப்புறம் குடும்ப சண்டை வரும், அண்ணன் தம்பிங்க சண்டை வரும், திமுக உடைஞ்சிடும், சின்ன பின்னம் ஆயிடும், இனி திமுக கரையே சேராது ஒருத்தன் சொன்னான், இனி திமுக ஆட்சிக்கே வராதுன்னா. இன்னொருத்த சொன்னா ஸ்டாலின் ஜாதகத்தில் முதலமைச்சராகவே ஆக முடியாதுன்னா. பெரியவர்களை தாய்மார்களே, எல்லாத்தையும் அடைத்து உடைத்து 2021 திமுகவை கோட்டையில் உட்கார வைத்த பெருமை நம்முடைய தலைவர் அதன் தளபதியை சாரும்.
யாருமே எதிர்பார்க்கல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டார். இன்னி வரைக்கும் தங்கி கதறிட்டே இருக்கிறான். அதிமுக பின்னாடி போயிட்டே இருக்கு. அதிமுக நிலைமை என்ன? ஆட்சிக்கு வருமா? ஓபிஎஸ் எங்க? இபிஎஸ் எங்க? சசிகலா எங்க? தினகரன் எங்க? 4 பேர் 4 விதமா பிரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் வெற்றி பெறுகிறோமா? இல்லை. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. இங்க பேரூர் செயலாளர் பேசுற போது சொன்னார், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பேரூராட்சியில் திமுக மட்டும் 2000 ஓட்டு வாங்கியிருக்கிறது. மொத்த 4 பேர் சேர்ந்தா கூட அவளை வாங்கலன்னு சொன்னார் தெரியுமா? அதுதான் திமுக வெற்றி. பெரிய ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு என்ன மத்திய சர்க்கார் எவ்வளவு தொல்லை தர முடியுமோ, எவ்வளவு நெருக்கடி தர முடியுமோ, நம்ம பிள்ளைங்களை ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. வாத்தியாரு அதுக்கு சம்பளம் தர மாட்டேங்கிறான். டெல்லியில ஒருத்தர் இருக்காரு. யார் இருக்கிறது? தமிழ்நாட்டுக்கு எப்ப வந்தாலும் 2 வார்த்தை தமிழ்லயே பேசுவார். யார் அது? நிர்மலா சீதாராமன் வேஸ்டுங்க. அது மோடி பேசுறது அப்படியே பேசி காமிக்குவா? ஏக்கா பேச வேணாவா? பேச வேணாவா? அந்த வெள்ள முடியாக்கா சொல்லவே மாட்டேங்குது எதுவுமே. எல்லாரும் கை தட்டுங்க. மோடி மாதிரி பேசி காமிக்கிறேன். அக்கா பின்னாடி அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தெரியல, கேட்கறவன் கேனையும் தெரிஞ்சா கேஆர் விஜயா கொண்டு கேடிவி தெரியுதுன்னு நேரா வந்து கையெல்லாம் ஆட்டினார். ஆட்டவர் பேசுறது அப்படியே பேசி காமிக்கிறேன். தப்பா இருந்தா எழுதுங்கக்கா. கரெக்டா? பாயோ बहनों, मेरे प्यारे मित्रों, நாமல் ஊர் மேல போது வணக்கம் இப்படிதானே சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? இதுவரை கொடுமை என்னன்னா, இவங்க அரசாங்கம் தான் தமிழுக்கு பாடுபடுதான். என்ன சொல்றாருன்னா, நாம்பலுக்கு பாரதியார் கவிதை பிடிக்கும், நாம்பலுக்கு வேலு நாச்சியார் பிடிக்கும், நாம்பலுக்கு வள்ளுவர் குரல் பிடிக்கும். भाइयों बहनों, बाजा खाने सत्ता में आएगा. கீழே பிஜேபி காரன் ஒண்ணும் தெரியல. இவன் எப்போ பேசி முடிச்சு நமக்கு எப்ப 500 ரூபாய் கொடுத்து, சார் ஞாபகம் வச்சுங்க, சாதாரணம் பண்ணல. இந்த பாராளுமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல 9 முறை மோடி வந்தார். எத்தனை முறை வந்தாரு? 9 முறை வந்தார். பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவர் எந்த 9 தொகுதியில பேசுறாரு அங்கெல்லாம் பிஜேபி டெபாசிட் காலி. அதை விட பரவாயில்லைங்க, சென்னையில பனங்கல் பார்க் இருக்கு இல்லைன்னா, பனங்கல் பார்க்ல இருந்து சேனாம்பேட்டை வரைக்கும் ரோட் ஷோ நடத்தினார். ரோட் ஷோனா ஓப்பன் ஜீப்பில் நின்னுக்குன்னு அவர் கையாட்டின்னு வருது. இவர் என்ன பண்ணிட்டாங்க, ஜீப்பில் ஏற்றிட்டானுங்க. அவர் நின்றார், கையாட்டின்னு வந்தார். என்ன கோஷம் போடுவா வடநாட்டுலன்னா, இவர் வடநாட்டுல யூபியில, ஜார்க்கண்ட்ல, பீகார்ல, டெல்லியில போவார்ல, அப்ப கூட்டம் நிக்கும். அந்த கூட்டத்தை என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஆப்கி பார் 400 பார் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆப்கி பார் 400 பார். அப்படி என்ன அர்த்தம்னா, அடுத்த முறை 400க்கு மேல. என்ன அர்த்தம்? இந்த அடுத்த தேர்தல்ல 400க்கு மேல வாங்குவோம். ஆப்கி பார் 400 பார் இப்படின்னு கத்தணும். இது தமிழ்நாட்டு ஜனங்க காசு வாங்கிட்டு போனதாங்க. அதுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. மோடி கையாட்டினே போறாரு. நம்பால் கத்துறான், ஆப்கி பார் சாக்கோ பார், ஆப்கி பார் சாக்கோ பார். அவன் டென்ஷன் ஆயிட்டான். நான் சாக்கோ பார் ஐஸ்கிரீம் பேர் நான் சொல்றாரு. என்ன சொல்லணும்? ஆப்கி பார் 400 பார். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதோ கூப்பிட்டா போனோம் சார். அவன் 400 பார்னா சாக்கோ பார் சாக்கோ பார். நம்ம டென்ஷன் ஆயிட்டான். கீழே இருங்க. 400 பார்னா சாக்கோ பார்ன்றான். ஏண்டா ஒரு கோஷமே ஒழுங்கா ஒரு இந்தியாவுடைய பிரதமர் சர்வ வல்லமா படிச்சவர் தேனாம்பேட்டையில வந்து அசிங்கப்பட்டு போனார். இன்னொன்னு தெரியுமா? நாங்க ராமர் கோயிலை கொண்டு வந்திருக்கிறோம், எங்களை ஓட்டு போடுங்கன்னா. எங்க ராமர் கோயில் கட்டினானுங்களோ அங்க பிஜேபி தோத்திடுச்சு. தெரியல, ராமர் கோயில் எங்க கட்டினானுங்களோ பிஜேபி தோத்திடுச்சு. சொல்லிட்டா, காஷ்மீர்ல 370 ரத்து செய்திருக்கிறோம், அங்கேயே நக்கின்னு போயிடுச்சு. ராமர் கோயில் கட்டணும் காலி. காஷ்மீர் 370
காலி. நீ சொல்லி எழுதி வச்சுக்கோ. 10 வருஷம் பிரதமரா இருந்தார், அடுத்து 400 வரும் 300 வரும் நானுங்க. 240 தாண்ட முடியல. இன்னைக்கு மோடியுடைய குடிமை யார்கிட்ட இருக்கு? நாயுடு கிட்ட இருக்கு. இன்னொரு குடிமை எங்க இருக்கு? நிதிஷ்குமார் கிட்ட இருக்கு. முடியலையே. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆட்சி 5 வருஷம் எல்லாம் நீடிக்காது. விரைவில் இந்தியாவின் புதிய பிரதமர் வருவார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆதரவோடு. என்னன்னா பண்ண முடியுமோ? இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அக்காக்குது. நான் பிஜேபி இருக்கிற லேடிஸை பத்தி பேசுறதே இல்லை, என்ன வம்பல மாட்டி விட்டுறானுங்க. அந்த அக்கா நேத்து சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தமிழ்நாட்டு ஆளுநரை தப்பு தப்பாக பேசுகிறார்கள். இந்த RN ரவின்னு ஒருத்தர் இருக்காயா, அவர் பேர் RN ரவி இல்ல, எங்க இளைய தலைவர் இன்னைக்கு பேசியிருக்காரு, அவர் RSS ரவி அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லிருக்காரா, இந்தி கத்துக்கங்க இந்தி கத்துக்கங்க இந்தி கத்துக்கங்க அப்படின்றார். யார் சொல்றது? RN ரவி சொல்றார். நம்ம ஏன் இந்தி கத்துக்கல? இங்க இப்ப வீடியோ எடுத்துட்டு இந்த போய் யூடியூபா இருக்கும், இல்ல யாராவது ஒருத்தர் இருக்கலாம், ஏக்கா இங்க யாரா இந்திக்கு எதிரியா? இல்ல. சரி, இந்தி கத்துனா என்ன ஆகும்? இந்தியாவோட பெஸ்ட் சயின்டிஸ்ட் யாரானா தமிழ்நாட்டில இருந்து போன ஐயா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, இல்ல விழுப்புரத்துல இப்போ போயிருக்கிற இன்னொருத்தர். இந்த 3 தமிழன் தான் இன்னைக்கு இந்தியாவோட பெஸ்ட் விஞ்ஞானியா அறியப்பட்டிருக்காங்க. இந்த 3 பேருமே தமிழ் வழி பாடத்திட்டத்தில் பயின்று வெற்றி பெற்று விஞ்ஞானி ஆனவர்கள். சுந்தர் பிச்சை உலகத்துல மிகப்பெரிய இன்னைக்கு கூகுளுடைய முதலாளியா சீஃபா இருக்காரு, அவரு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் வழி பயின்றவர். இதை ஏன் சொல்றேன்னா, நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக, ஏமாத்துறதுக்காக இந்தி கத்துனா போயிச்சுக்கலாம், இந்தி பத்தினா போயிச்சுக்கலாம்னா நான் யாரையும் இழிவுபடுத்தி சொல்லல, குறையா சொல்லல. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் வடநாட்டில் இருந்து இந்தி பேசுகிறவர்கள் அதிகம் வேலை செய்கிற மாநிலம் தமிழ்நாடு. யாரும் மறந்துடக்கூடாது. ஐயா, இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா ஏன் இங்க பானிபூரி விக்கிற? இந்தி படிச்ச வேலை கிடைக்கணும் இங்க ஏன் ஹோட்டலுக்கு வரீங்க? இந்தி படிச்ச வேலை கிடைக்கணும் ஏன் பீகார் உத்தரப்பிரதேசம் இங்க வராங்க? ஒரு நாளைக்கு 15,000 பேர் சென்னையில வந்து இறங்குறதாக புள்ளிவிவரம் சொல்லுகிறது. என்ன காரணம்? உன் ஊர்ல படிப்பு இல்ல, ஸ்கூல் இல்ல, காலேஜ் இல்ல, வேலை இல்ல. இந்தி படித்தால் ஒரு வேளை சோறு கூட கிடைக்காதுன்னு தெரிந்த காரணத்தினால் இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் என்ன காரணம்? இன்னைக்கு எல்லாத்திலும் பெஸ்ட் தமிழ்நாடு. வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு முதல் மாநிலம், உயர்கல்வியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலம், தனிநபர் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முன்னணி மாநிலம், கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலம், சமூக நீதியில் தமிழ்நாடு முதல் மாநிலம், வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு முன்னணி மாநிலம், கட்டமைப்பில் தமிழ்நாடு முதல் மாநிலம், மருத்துவ கட்டமைப்பில் மருத்துவ வசதியில் தமிழ்நாடு முதல் மாநிலம். இதெல்லாம் எங்கெல்லாம் சொல்ல முடியுமா? உத்தரப்பிரதேச அமைச்சரா இருக்க சுகாதாரத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார், அவர் பேர் மா சுப்பிரமணியன். உத்தரப்பிரதேச சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார், அவர் பேர் ஜோஷி. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். என்ன திட்டம்னா உயிர்காக்க 48. என்ன உயிர்காக்க 48? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? உயிர்காக்க 48 என்ன? வண்டியில போயிட்டு இருப்போம், பைபாஸ் ரோட்லயே ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவர் தூக்கிட்டு கார்லயோ ஆட்டோலயோ போட்டுக்கிட்டு தென்காசி ஜிஹெச்சுக்கோ இல்லைன்னா திருநெல்வேலிக்கோ பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்குள்ளே இறந்து போயிடுவாங்க. ஆனா பக்கத்திலேயே தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்க போய் சேர்க்க மாட்டோம். ஏன் சேர்க்க மாட்டோம்னா, ஆக்சிடென்ட் ஆனவனை கொண்டு போய் உள்ள போனாலே தனியார் ஹாஸ்பிட்டல்ல முதல்ல 1 லட்சம் ரூபாய் கட்டுங்க, ஆபரேஷன் பண்ணணும், ஐசியூல வைக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், ஏதோ ஒண்ணு சொல்லுவான். அதனால அடிப்பட்ட குளோயிருமா குற்றுயிருமா கவர்மெண்ட் ஜிஹெச் தான் கொண்டு போவோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி பொறுப்பேற்றார், சுகாதாரத்துறை அமைச்சராக மா சுப்பிரமணியம் பொறுப்பேற்றார். தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அறிவிக்க தினத்தரமா அறிவிச்சது உயிர்காக்க 48. என்ன திட்டம்னா, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் ஆக்சிடென்ட் நடந்தாலும் அடிப்பட்டவனை எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத, எது பக்கத்துல பெரிய தனியார் மருத்துவமனைக்கோ அங்க கொண்டு போ. முதல் 2 நாள் செலவை என்னுடைய அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும் என்று சொன்ன தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், சொன்ன அமைச்சர் மா சுப்பிரமணியன். உயிர்காக்க 48 மணி நேரம் உன் செலவு, உன் உயிர், நாங்க பொறுப்பு. முதல்ல 1 லட்சம் ரூபாய் இருந்தது, இந்த பட்ஜெட்ல 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தனியார் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆக்சிடென்ட் ஆனா. இது தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு பண்ணது. உத்தரப்பிரதேச சுகாதாரத்துறை அமைச்சர் ஜோஷி என்ன பண்ணார் தெரியுமா? நேற்று ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்னன்னா, உங்களுக்கு யாருக்காவது கேன்சர் வந்ததுன்னா
மாட்டு தொழுவத்துல 3 நாள் தூங்குனீங்கன்னா கேன்சர் போயிடும். எனக்கு இந்த ஆள் இப்படி சொன்ன உடனே ஆத்திரமா ஞாபகம் வந்தா செல்லூர் ராஜ் தான் ஞாபகம் வந்தாரு. தமிழ்நாட்டில் செல்லூர் ராஜ் மந்திரி இருந்தார்ல, தர்மாகோல் செல்வராஜ், அவருதான் ஞாபகம் வந்தார். இப்படி ஏதாவது எப்படியெல்லாம் கடவுளின் பெயரா ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து மக்களை ஏமாற்ற முடியும் பாக்குற அவங்க எங்கே தமிழ்நாட்டை, தமிழனை, தமிழ்நாட்டு மக்களை வீறுநடை போட வேண்டும், வெற்றி பெற சொல்ல நினைக்கிற திமுக அரசு எங்கே சிந்தித்து பாருங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பணிவோடு கேட்பது, முதலில் என்னுடைய இதயத்தில் அடித்தளத்திலிருந்து ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நன்றி எதுக்குன்னா, நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டதுக்கு, திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ததுக்கு. இங்க கூட்டணி தானே எம்எல்ஏ காங்கிரஸ். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்காக முதலமைச்சர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். இது சென்னையில் ஒரு அம்மா, ஒரு 60 வயசு இருக்கும், அந்த அம்மா தனியார் தொலைக்காட்சி பேட்டி கொடுத்தது. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள். அந்த அம்மா ரொம்ப இயல்பா சென்னை பாஷையில சொல்லிச்சு. ஐயா சுபவியுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த 3 நாள் மழைக்கு இந்த அப்பனும் பையனும் பட்ட கஷ்டம் இருக்கு பாருப்பா, ரொம்ப கேஷுவலா சென்னை பாஷையில. ஒரு டிவிக்காரன் போய் கேட்கறான், இந்த மழையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அரசாங்கம் வேலை செஞ்சுதான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. அந்த மாதிரி 60 வயசு இருக்கும், அந்த மாதிரி கேஷுவலா சொல்லுது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், இந்த 3 நாள் மழைக்கு அப்பனும் பையனும் பட்ட கஷ்டத்தை போல் நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்காக உழைக்கிறார்கள். நாடு வாழ, இனம் வாழ, மொழி வாழ, கலாச்சாரம் பாதுகாக்கப்பட தலைவர் தேவை, உதயநிதி தேவை, திமுக தேவை. ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.